முதல் இரவு எல்லாருக்கும் மறக்க முடியாத இரவு, எனக்கும் மறக்க முடியாத இரவு. எல்லா அக்காவுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அக்கா, என்னுடைய முதலிரவு கதையை சபையில் சொல்றதே தப்பா இருக்கிறாங்க. நடந்தது முதலிரவாக இருந்தாலும் இதில் வேற ஒரு மேட்டரில் சொல்லுவேன். நான் என் வீட்டுக்கார் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். என் வீட்டுக்கார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். திடீர்னு என் கையை பிடிச்சிட்டாருக்கா. கையை பிடிச்சது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. என் வீட்டுக்கார் முகத்தை பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொன்னேன், கண்ணே இது கண்ணா இல்லை சாந்தி கடை பண்ணா அப்படிலாம் பாராட்டுவாருன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார அப்படி சொல்லலை. எம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நாளையிலேருந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும். என் தங்கச்சி நமக்கு எய்த்த வீட்டில் தான் இருக்கா. அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க மாட்டா. நம்ம வீட்டில் அவளுக்கு சேர்த்து, அவள் குடும்பத்துக்கு சேர்த்து நீ சமையல் பண்ணிடணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ்ஜு தனியாக தான், ரெண்டு திங்கிறது தானே. அப்புறம் எந்த கரண்டியில் கிண்டு நன்னு மாறி போயிருமா. அப்போ நீ மனைவியாக கூட்டிகிட்டு வரியா இல்லை உன் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை கூட்டிகிட்டு வரியா? எங்கே கண்டிஷன் போடுறது? ஃபர்ஸ்ட் நைட்லேயே அவங்க கண்டிஷன் போடுறது. நடுவரில் என்னென்ன கண்டிஷன்? அக்கா, நான் இன்னொன்று சொல்கிறேன்க்கா. என் வீட்டுக்கார் ஒரு நாள் சொன்னார், ஏட்டி நீ எப்போவும் நகை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன், நகையை பிடுங்கிட்டு போகிற மனுஷங்க காலத்தில் என் வீட்டுக்காருக்கு எவ்வளவோ நல்ல மனுஷன் எப்போவும் நகையை போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரேன்னு பார்த்தா பீரோவில் இருந்தால் எடுக்க கஷ்டமாக இருக்குமா. நடமாடும் பீரோ போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துடலாமா. இடது கையில் வளையல உருவின மாதிரி. ஆமா நடுவர்களே, தயவு செஞ்சு கண்ணா பின்னான்னு கண்டிஷன் போட்டு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்னொரு ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன். போதுமா? இப்போ வரைக்கும் காட்டினதே சரி காட்டு. போன தடவையே நிறைய பேசிட்டு இந்த தடவை என்ன பேசுறதுன்னு கஷ்டப்பட்டு காலையில இருந்து எழுதினேன். அடுத்த தடவையிலும் பிகை நூட்ஸ்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில மிச்சத்தை அடுத்த தடவை பேசுகிறேன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் இரவு எல்லாருக்கும் மறக்க முடியாத இரவு, எனக்கும் மறக்க முடியாத இரவு. எல்லா அக்காவுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அக்கா, என்னுடைய முதலிரவு கதையை சபையில் சொல்றதே தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நடந்தது முதலிரவாக இருந்தாலும் இதில் வேற ஒரு மேட்டரில் சொல்லுவேன். நான் என் வீட்டுக்கார் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். என் வீட்டுக்கார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். திடீர்னு என் கையை பிடிச்சிட்டாருக்கா. கையை பிடிச்சது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. என் வீட்டுக்கார் முகத்தை பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொன்னேன், கண்ணே இது கண்ணா இல்லை சாந்தி கடை பண்ணா அப்படிலாம் பாராட்டுவாருன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார அப்படி சொல்லலை. எம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நாளையிலேருந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும். என் தங்கச்சி நமக்கு எய்த்த வீட்டில் தான் இருக்கா. அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க மாட்டா. நம்ம வீட்டில் அவளுக்கு சேர்த்து, அவள் குடும்பத்துக்கு சேர்த்து நீ சமையல் பண்ணிடணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ்ஜு தனியாக தான், ரெண்டு திங்கிறது தானே. அப்புறம் எந்த கரண்டியில் கிண்டு நன்னு மாறி போயிருமா. அப்போ நீ மனைவியாக கூட்டிகிட்டு வரியா இல்லை உன் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை கூட்டிகிட்டு வரியா? எங்கே கண்டிஷன் போடுறது? ஃபர்ஸ்ட் நைட்லேயே அவங்க கண்டிஷன் போடுறது. நடுவரில் என்னென்ன கண்டிஷன்? அக்கா, நான் இன்னொன்று சொல்கிறேன்க்கா. என் வீட்டுக்கார் ஒரு நாள் சொன்னார், ஏட்டி நீ எப்போவும் நகை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன், நகையை பிடுங்கிட்டு போகிற மனுஷங்க காலத்தில் என் வீட்டுக்காருக்கு எவ்வளவோ நல்ல மனுஷன் எப்போவும் நகையை போட்டுகிட்டே இருக்கணும்